Hi friends, welcome to atraithingal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போறோம். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். எக் பக்கோடா நம்ம வந்து இன்னைக்கு செய்ய போறோம். இதுக்கு நான் வந்து 3 எக் எடுத்துர்க்கேன். அப்புறம் ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துர்க்கேன். கொஞ்சம் இஞ்சி வந்து குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இதில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் குழந்தை இருக்கிறதுனால அவ்வளோ சாப்பிடுவான்றதுக்காக பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. நான் ரெட் சில்லி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த எக்கை வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் எக்கை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அப்படியே மாவில் வந்து டிப் பண்ணி போடுறதுக்காக பக்கோடா இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து மிக்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஒரு பேசன் எடுத்துட்டேன். இதில் வந்து கடலை மாவு, இஞ்சி, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெருங்காய பொடி, மஞ்சத்தூள், சிகப்பு மிளகாய் தூள், எவ்வளோ தேவையோ காரம் வந்து இவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. கடைசியா இந்த டிஷ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் கலந்துக்கிறேன் ஒரு டைம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எக்கை வந்து இதில் டிப் பண்ணி எடுத்து போடுவோம். அதனால நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம எக்கை கலந்து போடுற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நான் எண்ணெய் காய வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்சிட்டு இருக்கு. பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ வச்சுட்டேன், நம்ம பக்கோடா போட்டோ எடுத்து போடுறதுக்காக. இப்போ இந்த எக்கை எடுத்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து அப்படியே நம்ம வந்து பக்கோடா போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபுல்லுமே போட்டாச்சு. நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது. எக்கோட நம்ம வந்து சேர்த்து பக்கோடா போடுறதுனால இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்கு வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட சூப்பரான எக் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.